கொழுக்கட்டைக்கு இப்போ தேங்காய் திருவிட்டு இருக்கேன். அக்கா வந்து வெல்லம் சீவரா, அம்மா வந்து ஓலை விட்டுறாவ, நான் வந்து தேங்காய் திருவிட்டு இருக்கேன். சுபா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்டே இருக்கு. விளக்குலாம் அவ்வளோவா பற்ற வைக்கவே முடியல, அணைஞ்சிட்டே இருக்கு. அடிக்கிற காற்றுல விளக்கு அணைஞ்சிட்டே இருக்கு. மழையில நனைஞ்சு விளக்கு பற்ற வைக்கிறதுக்குள்ள மணி 7 மணி ஆயிட்டு. இன்னும் மாவு பிணையில, இன்னும் ஒன்றும் பண்ணலை. இப்போதான் தேங்காய் திருவ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சுபா இது அக்கா வெள்ளம் சீவிட்டு இருக்கா. உடைக்க முடியல, வெள்ளத்தை டைட்டா இருக்கு. மண்டை வெள்ளம் வந்து ரொம்ப பெரிய இதா இருக்கு. கட்டிட்டு இருக்காவ. ஓலை எடுத்து காமி சுபா, ஓலைய காமி. வந்து வீடியோல காமிக்கிறோம். ஒரு சில பேர் வந்து இலக்குல வைக்கிறதே வித்தியாசமா வைப்பாங்க. நம்ம ஊர்ல நம்ம அம்மா எப்படி வைப்பாங்கன்னு சொல்லி நம்ம காமிக்கிறோம். நம்ம அம்மா வைக்காங்களோ இல்லையோ, நம்ம ஆச்சி வைக்கிற மாதிரி தான், நம்ம அம்மா வைக்கிற மாதிரி தான் வந்து அம்மா வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி எப்படி வைக்கிறாங்க பாருங்க. நிறைய பேர் வித்தியாசமாக வைப்பாங்க, ஓலையிலேயே வித்தியாசமாக வைப்பாங்க. நம்ம எப்படி வைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் தேங்காய் திரும்பி எனக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு. புள்ளி அறியுதுமா, அடிக்கிற மலைக்கு எனக்கு புழுக்கமா இருக்கு. ஏசி ஓடுறதுக்கு ரொம்ப வெக்கையா இருந்த மாதிரியே இருக்கு. வேர்க்குது. ஏசியை போட்டுக்க. வேலை இருக்கு, ஏசி போட்டு உட்காந்தா. இது வேற ஒரு பக்கம் நவுண்டு போய்கிட்டே இருக்குமா. நாங்க மழை பெய்யாம இருந்தா கார்த்திகை தீபத்துக்கு நாங்க என்ன பண்ணலாம் நினைச்சோம் தெரியுமா? சூப்பரா ஜாலியா வீடியோ எடுத்துட்டு கொலவானம் கொளுத்தலாம், சங்கு சக்கரம் விடலாம், கம்பி மத்தாப்பு சுத்தலாம்னு நினைச்சோம். ஆக மொத்தத்துல மழை வந்து எல்லாத்தையும் தொலைக்கிட்டு. என்ன விசிறிக்கிட்டு இருக்க? ஒரு பக்கம் வந்து இவ்வளவு நேரம் மழை பெய்து குளிர்ந்து கிடந்துட்டு நீ வெக்கையா இருக்கான். தெரியல, ஒரே புகையா இருந்த மாதிரி வீட்டுக்குள்ள. மேக்கப் போட்டதுனால அவனுக்கு வெக்கையா இருக்கும். மேக்கப் போட்டு வந்தோட எனக்கு வெக்கையா இருக்கும். எங்களுக்குலாம் ஒன்றும் வேர்க்கலையே. அப்படி உனக்கு மட்டும் புதுசாவே இருக்குது. எனக்கு தெரியல, எனக்கு ஸ்வெட்டிங்கா இருக்கு. ஏன் ஸ்வெட்டிங்கா இருக்கு? வேலை செய்யாம ஸ்வெட் ஆகாது. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப வெக்கையா இருக்கு வீட்டுக்குள்ள. ரொம்ப புகையா இருந்த மாதிரி. ரொம்ப புகையெல்லாம் இருந்த மாதிரி இல்லையே. இருக்கு, ஒரு மாதிரி இருளா இருலாம் கொளுத்துனனால அப்படி இருக்கும். இது ஃபேன் போட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு எனக்கு. ஏசியில் போய் கண்டுக்கப்பா. அப்ப நீ திருவியா? நீனே திருவு. இன்னும் இந்த ஒரு மூடி திருவணும். ஆமா, இன்னொரு மூடி இருக்குல்ல. போய் ஆரம்பிச்சாச்சு. அப்படி என்ன வேலை பண்ண முடிக்கிறதுக்கு? தேங்காய் திருவி இருக்கு. வேற என்ன வேலை? தேங்காய் திருவி இருக்கு. வேற என்ன வேலை பண்ண? வெறும் தேங்காய் மட்டும் தான் திருவி இருக்கேன். ஆமா, அம்மா தான் எல்லாம் மாவெல்லாம் பிசைஞ்சிருக்கா, ஓலை வெட்டி இருக்காவ. நாங்க விளக்கு பற்ற வச்சோம். நீங்க மேடம் விளக்கு பற்ற வைக்கிறீங்க. லாஸ்டா வந்து விளக்கு தூக்கிட்டு நான் தான் வேலை செஞ்ச மாதிரி சொல்லுவா. நான் வேலை செய்யல அப்படி சொல்லணும். நான் வேலை செஞ்சது வந்து தேங்காய் திருவினேன். அம்மாவோட வேலை மாவு பிணையிறது, அம்மாவோட வேலை இலக்கு கிழிக்கிறது, வெட்டுறது. நாங்க தொடச்சி கொடுத்துருக்கோம். அக்காவோட வேலை தொடச்சி கொடுத்துருக்கா, அவ்வளவுதான். என்னோட வேலை இலக்குல வச்சு கெட்டுறது. அப்படி கெட்டு நாங்க கெட்ட வேண்டாம். எங்க வேலை முடிஞ்சிட்டோம். நைட்டு சாப்பாடு செய்யல. நைட்டு சாப்பாடு இன்னும் செய்யல. இன்னும் கொழுக்கட்டையை தின்னுட்டு இருந்துக்க வேண்டியதுதான். யாரு? நீங்க. கொழுக்கட்டை தின்னுட்டுலாம் இருக்க முடியாது. கொழுக்கட்டை ரெடியா 11 மணி 12 மணி ஆகும். மணி இப்பவே 8 ஆயிட்டு. 8 மணி ஆயிருக்கு. நாங்க இப்பதான் இலக்குலயே வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்க அம்மா வந்து இலக்குல எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா?
இலக்க வெட்டி இலக்குக்குள்ள இப்படி மாவு வச்சு இப்படி ஒரு மூடி வச்சு இந்த மூடியை ரெண்டா திறந்து வச்சு அப்படி வச்சு மாவு இப்படி மூடி போட்டு இப்படி கெட்டணும். கொழுக்கட்டை கெட்டு போட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு அங்கேயே நிற்கும். உடம்பு கெட்டு போடலாம் ஓடிடும். ஒரு நம்ம வீட்டில் வந்து கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி இலை கட் பண்ணி இப்படி மூடி போட்டு தான் இப்படி வைப்போம். எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் ஊர் சைடில் இன்னும் நிறைய பேர் வித்தியாசமாக வைப்பாங்க. ஒரு ஓலையிலேயே இப்படி மாவு வச்சு அப்படியே மடக்கி அப்படியெல்லாம் கெட்டுவாங்க. ஆனால் அந்த இப்போ காமிச்சு கொடுக்க ஓலை வர இல்லை. ஓலை இல்லையா? ஒருத்தப்படவோல அங்கதான் இருக்கு. ஓலை அங்க இருக்கு, இங்க கிளி இங்க இங்க இல்லல்ல. இப்ப அதை போய் மெனக்கிட்டு இருக்கணும். பிறகு காமிச்சு கொடுக்கேன். யாரு நீயா? சரி. ஓலை கிழிச்சிட்டு ஓலை வாங்கியிருக்கேன். அதை பார்த்து பண்ண மாட்டேன். இல்ல அது ரொம்ப முத்தி போய் இருக்கு போல. முத்தி போய் இருக்கா? அதெல்லாம் கிழிஞ்சிட்டு போயிட்டு 300 ரூபா அந்த ஓலை. முந்திலாம் வந்து இந்த ஓலை வந்து சும்மா கிடைக்கும் ஊர்ல. இப்போ ஊர்லயே துட்டு கொடுத்து வாங்குறாங்களாம். இங்க ஊர்ல மாதிரி இங்க முந்தி இங்கேயும் சும்மா தான் கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ இங்கேயும் காசு கொடுத்தா வாங்குறாங்க. அப்ப ஊருக்கு போகும்போது வெளியோடி நடக்கும், பிச்சுட்டு வருவோம், வெட்டிட்டு வருவோம். ஊருக்கு போகும்போது ஊர்லயே எங்க அம்மா வந்து எடுத்துட்டு வந்திருக்காவ. ஆமா, ஒரு 2-3 வாட்டி எடுத்துட்டு வந்திருக்காவ. வெட்டியே எடுத்துட்டு வந்திருக்காவ. துண்டு துண்டா இப்படி வெட்டியே இலக்கெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்காவ. சும்மா கிடைச்சிச்சு. எங்க பெரியம்மா வெட்டிலாம் கொடுத்து விட்டுருக்காவ. ஆனா இப்போ இங்கெல்லாம் வந்து காசு கொடுத்து, போன வாட்டி கூட 250 ரூபா என்னமோ, இந்த வாட்டி 300 ரூபான்ட்டாங்க இந்த இலக்கு. அதுவும் கொஞ்சம் தான், ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சோண்டு தான் இருக்கும். பாதி மரம் இல்ல, அது எப்படிமா சொல்லுவாங்க, பாதி ஓலை, ஒரு மட்டையில பாதி ஓலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஓலை 300 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இந்த 300 ரூபா சொல்லிட்டாங்க. அத பாதி கிழிஞ்சு போன ஓலை, பாதி கிழிஞ்சி போய் இது ஒரு மாதிரி இதோ நான் தூக்கத்துக்குள்ள நான் பிச்சுட்டு வந்துச்சு. அதாவது எங்க அம்மா 2 இலக்கா போட்டு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி அதுவும் எங்க மாவுரை பொத்துட்டு வேகிறதுக்கு முன்னாடி பொச்சுட்டு வந்துட்டு வெந்துட்டுன்னா பிச்சுக்கிட்டே வந்துடும். இப்போ காசு கொடுத்து வாங்குறோம். அடுத்த வருஷம் கூட 50 ரூபா ஏறிட்டு வந்துடும் நினைக்கிறேன். ஆனா இந்த கார்த்திகை மாசம் மட்டும்தான் இந்த கொழுக்கட்டை அவ்வளோ ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த இலக்கோட வாசனை அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது இந்த கார்த்திகை மாசம் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்த டைம் அவிக்கும் போது இந்த டேஸ்ட் வராது, இந்த வாசனை வரவே வராது. நாளைக்கு அவிச்சாலுமே கூட வராது. ஆனா இந்த ஓலையில உள்ள வாசனை அப்படி மணக்கும் பார்த்துங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாவோட பக்குவம் எல்லாம் செஞ்சு சூப்பரா கரெக்டா வச்சா அது இன்னும் டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த ருசியே தனி ருசி. இந்த ஓலையோட வாசனை கொழுக்கட்டை நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணி பானையில வச்சு அவிக்கணும். அவிக்கலன்னா இந்த இது வந்து கசிய ஆரம்பிச்சு பாவு. இந்த இது வந்து கருப்பட்டிலையும் செய்வாங்க நிறைய பேர். கருப்பட்டியில, சீனியில, மண்டை வெள்ளத்துலையும் செய்வாங்க. நாங்க இது வந்து மண்டை வெள்ளத்துல தான் செஞ்சோம். மண்டை வெல்லம். அச்சி வெள்ளத்துலையும் செய்வாங்களோ, அச்சி வெள்ளம்லாம் செய்வாங்கன்னு தெரியாது. சீனி, கருப்பட்டி, மண்டை வெல்லம் 3 வெள்ளத்துலையும் செய்வாங்க. நாங்க தேங்காய் பூ மட்டும் போட்டு செஞ்சோம். சிலவங்க சிறுபருப்பு கூட வறுத்து போட்டு செய்வாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. கடுப்புடுன்னு கடிப்படும். ஆனா எங்க அம்மா இந்த மாதிரியே தான் செய்வாங்க. இல்ல ஃபர்ஸ்ட்லாம் அப்படி செஞ்சிருக்காங்க. அப்படியா? சீனிலாம் போட்டுருக்காங்களா? சீனிலாம் செய்வாங்களே. அப்படியா? பருப்புலாம் போடுவாங்க. ஆனா அது நல்லா தான் இருக்கும். சீனி கொழுக்கட்டையும் நல்லா இருக்கும்.
ஆனால் எதாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாவே இருக்கும். மற்ற நாள் செஞ்சா ஓலை கிடைக்கும்னு நம்ம செஞ்சு பார்த்தாலும் இந்த வாசனையும் வராது, இந்த எதுவுமே வராது. நம்ம வாசனையோட தான் கீசனையும் வராது. இந்த ஒரு நாள் மட்டும்தான், இந்த ஒரு நாளுக்காண்டி வருஷத்துல ஒரு நாள் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ஓலைக்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த போக போக ஓலையே ரொம்ப விலையாயிரும் போல. அப்பெல்லாம் நிறைய அவிப்போம் எங்க வீட்டுல. பணப்பனையா. ஆமா, எங்க அம்மா வந்து ராத்திரிலாம் முழுக்க முழுக்க உட்காந்து அவிச்சிட்டு கிடப்பாவ. அடுப்புலதான் அவிப்பாவ. பெரிய பானையில வந்து வச்சு அடுப்புலதான் வச்சு அவிப்பாவ. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் செய்ய முடியல எங்க அம்மாவுக்கு. கொஞ்சமா தான் எங்க அம்மா வந்து செய்வாங்க. அதுவரை இலக்கு வர ரொம்ப காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. அப்புறம் எங்க இருந்து நிறைய செய்ய, பாதியோட 300 ரூபாங்காங்க. அப்புறம் நம்ம எங்க இருந்து வாங்கி செய்ய? ஆளுக்கு ஒண்ணு தின்னாலும் போதும். அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் சும்மா கிடைக்கும். இங்க கூட ஆமா, இங்க கூட சென்னையில கூட நாங்க வந்த புதுசுலாம் சும்மாதான் அம்மா வந்து வெட்டிதான் வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் அப்ப காடாதான் இருக்கும். சென்னைக்கு வந்து நீ எப்ப சென்னைக்கு இங்க அதான் நான் சொல்லுவேன், இங்க கூட அம்மா வந்து மிந்தி வெட்டித்தனமா வச்சிருக்கீங்க. இப்பதான் வர வர ரொம்ப காசாயிட்டு. 100 ரூபால இருந்து வாங்கியிருக்காவன்னு நினைக்கிறேன். 100 ரூபால இருந்து 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா. லாஸ்ட் டைம் 250 ரூபா. இப்போ 300 ரூபா. அடுத்த வாட்டி 400 ரூபா ஆயிரும் போல. ஆனா அதுக்கு இடையில எங்க அம்மா ஊருக்கு போயிருக்கும் போது கார்த்திகை மாசத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஊர்ல ஓலை குருத்து ஓலையா இருக்கும். அடி குருத்து ஓலையில எங்க பெரியம்மா வெட்டி அழகா கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா வாசனையா இருக்கும் குருத்து ஓலையில. இந்த ஊர்ல இப்போ எல்லாரும் கொழுக்கட்டை அவிச்சிட்டு இருப்பாவ. நல்லா இலக்கெல்லாம் தொடச்சி மாவை உள்ள வச்சு இலக்க மூடி கெட்டு போட்டு செமையா வச்சுட்டு இருப்பாங்க. ஊர்ல நல்லா இருக்கும். ஆச்சி எல்லாரும் வச்சுட்டு இருப்பாங்க. நீ கடலை சுண்டல் இன்னைக்கு எங்க அம்மன் கோயில்ல வந்து கடலை சுண்டல் போடுறாங்க. அம்மன் கோயில்ல ஆமா, அம்மன் கோயில்ல வந்து கடலை சுண்டல் கார்த்திகை மாசம் போடுவாங்க. அதெல்லாம் போய் எங்க ஆச்சி சாமி கும்பிட்டுட்டு வந்து வீட்டுல விளக்கு பத்த வச்சு கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிட்டு எவ்வளோ வேலை இருக்கும்னே. எங்களுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. நீ ஓலையே கெட்டின மாதிரி தெரியலையே. நான் வச்சு பேசிக்கிட்டே தான் இருக்கா. அக்கா கேட்டிட்டு இருக்கேன், நான் பேசிட்டே இருக்கேன். ஆமா, இப்போ 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 2 பேரா 3 பேரா இருந்தாலும் ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். ஒத்தையில எங்க அம்மா எப்படி செஞ்சிருப்பாங்க நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது. அவ்வளவு நானும் ஒன்றும் செஞ்சதே இல்லை. எனக்கு ஞாபகமே இல்லை. அப்பெல்லாம் கெட்டுவோம். கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. எனக்கு ஞாபகமே இல்லைக்கா. ஆனா அப்பெல்லாம் அம்மா நிறைய போடுவாங்க, போட்டு நல்லா அவிப்பாவ. இப்பெல்லாம் செய்ய முடியல. அப்ப எல்லாருக்கும் கொடுப்போம், இப்போ அதை செய்ய முடியல. என்ன கேக்கும்? ஸ்பீக்கர் மாதிரி கேட்கும். மைக் வாங்கி வச்சுக்க, அந்த மைக் கொண்டு வந்து அழகா போட்டுட்டு எடுத்துருக்கலாம். திடீர்னு இங்க இருந்தப்ப கிறுக்கு மாதிரி மைக் ஆன் பண்ணாம இருந்தா பேசவே கேட்காது. அப்பதான் நல்லா இன்ட்ரெஸ்டா பேசுவோம், மைக் கேட்காம போயிடும். ஆன் பண்ணாம விட்டா அன்னைக்கு வீடியோல ஆன் ஆகாமே இருந்துட்டு சொதப்பிட்டுல அந்த மாதிரி ஆயிரும். அதனால பக்கத்துல இருக்கிறனால அது நல்லாவே கேட்டேன்னு வை. இது நான் மூடி போடுற இலக்கெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. சின்னதுல இந்த அங்கே கிடக்கு பேரு. கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு இன்னும் ரெடி பண்ணி வச்சிருக்கு, இன்னும் அவிக்கல. இப்போ வந்து இது எப்படி அவிக்கணும்னா பானைக்குள்ள இலக்கு எல்லாத்தையும் வைக்கணும். கட் பண்ணி போட்டு ஆவாத இலக்கெல்லாம் வச்சுதான் வேக வைக்கணும். இப்போ நான் போய் தண்ணி கொண்டு வரேன் இந்த சட்டியில. இப்போ இலக்கெல்லாம் போட்டு இலக்குக்குள்ள தண்ணிலாம் ஊற்றி வச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டையை வைக்கிறோம் அவிக்கிறதுக்கு. எங்கள் அம்மா கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒன்று வைக்காவ.
இனி அவிச்சு அடுப்பில் அவிக்க வேண்டியதான் வச்சு. அவ்வளோதான், வண்டு கெட்டியாச்சு. அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியது. பானையை வந்து வண்டு கெட்டிருக்கு. வண்டு மீன்ஸ் துணி வச்சு ஆவி போகாமல் இருக்கிறதுக்கு கெட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அடுப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுப்புக்கு மஞ்சள் தடவிட்டு இருக்காங்க. பசு தொட்டு கும்பிட்டுருவோம், நல்லா அவிச்சு தரணும்னு. செங்கல் பண்றாங்க, செங்கல் பண்றாங்க. மேல வெயிட் வச்சாதான் ஆவி போகாம இருக்கும். அப்பதான் வேகமா அவியும். எப்படியும் 1 மணி நேரம் அவிக்கணும். அப்படியா? ஆமா, ஸ்பீடா இதா ஸ்பீடாக தான் இருக்கு. இப்படி நகரத்துல வைக்க கூடாது. அதான் அது பாட்டுக்கு அடிக்கணுமா. அடுப்புல தீ போடணும்னு சொல்றேன். இதெல்லாம் பிறகு என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்பீடா வச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி வச்சுக்கலாம். சரியா? அடிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு அவிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்ப்போம். நல்ல வாசனையா வந்துட்டு இருக்கு. ஆவி வந்துட்டு இருக்கு. ஆவி ஆவி அடிக்கு. எடுக்க முடியுமான்னு தெரியலையே. எடு எடு. கரண்டி வச்சுக்கிறியா? கத்து. கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு இதுக்கு மேல அதுக்குள்ள கை விட முடியல, ரொம்ப ஆவி அடிக்கு. ஒன்று அவுத்து பார்ப்போமா எப்படி இருக்கேன்ட்டு. சாமி கும்பிடுவோம் அவுத்து. ஃபோனில் கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது அப்போதான் தெரியும். நேரில் நல்லா டார்க் கலராக இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ நல்லா பணம் ஓலையோட வாசனை அப்படி அப்படிதான் அடிக்கி. ஓலை வாசனை. கொழுக்கட்டை ரெடி. சூட ஆவி பறக்க பறக்க கொழுக்கட்டை ரெடி. கை வைக்க முடியல, ரொம்ப சுட்டு கிடக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் கார்த்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே பாய். போட்டோ இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டுல? இப்பதான் ரெடி ஆயிருக்குப்பா. ஆமா, 11 மணி ஆயிட்டு இது ரெடி பண்ணியே. அப்ப சாப்பிட்டு பாருங்க. கொழுக்கட்டை தான் ஓடாம நின்றுச்சு ஒரே இடத்துல, வேற ஒன்றும் இல்லை. நல்லா ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். சீனியா? நான் சீனி வீடியோ எடுக்க இல்ல. சீனி எப்ப போட்டீங்க? ஆமாப்பா, சீனியும் வெள்ளத்தையும் ஓட்டு வச்சிருக்காவ. வெல்லம் போட்டது தெரியும், சீனி போட்டது எனக்கு தெரியாது. இப்ப எப்படிப்பா இருக்கு? பா இன்னைக்கு திங்கிறதுக்கு நாளைக்கு தான் நல்லா இருக்கும்லப்பா. ஆமா ஆமா. அப்ப எப்படி இருக்கு கொழுக்கட்டை? இனிப்பு? ஆமா, ரொம்ப இனிப்பா இருந்தாலும் திகட்டிடும்னப்பா. இப்ப சீனி தின்னு பாருங்க. சீனி எப்படி இருக்கு? அப்பா வெள்ளத்தோட சீனி தானப்பா நல்லா இருக்கும்.
வெள்ளம் தான் நல்லா இருக்கும். அடியா வெள்ளத்தோட கருப்பட்டி நல்லா இருக்கும். கருப்பட்டி போட்டா. ம் சரிப்பா என்ன? பாய் கோதுமை மாவு சேர்ந்து பாய். பாய் பாய் பாய்.